பேங்க் recon சாப்டரில் எக்ஸசைஸ் 27 பார்க்கலாம். From the following particulars find balance as per cash book அப்படிங்கிறாங்க. சார் நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறது பாஸ்புக், ஸோ நம்ம கேஷ் புக் போகணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் பாஸ்புக்கில் இருக்கிறது ஓவர் டிராஃப்ட். ஓகேயா, ஸோ முக்கியம் கவனிக்க வேண்டியது. பாஸ்புக் டு கேஷ் புக் போகணும், பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட். ஓகே, சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட் போட்டுருங்க. எவ்வளோ அமௌண்ட்? 27,760. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் மேக்கிங் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் ப்ரிப்பேர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கன்சிலேஷன் போட்டுடலாம். ஓகே, சரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் போட்டால் என்ன ஆகும்? பாஸ்புக்கில் ஓடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி இப்போ நம்ம இங்கே எழுதுறேங்க. நான் இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும் இன்ட்ரெஸ்ட் போட்டால். ஓகே, கேஷ் புக்கில் என்ட்ரி வரல. இப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது அதை மைனஸ் பண்ணிடணும். கரெக்டாக? ஸோ லெஸ் மைனஸ் 480. ஓகேயா, அடுத்தது பேங்க் சார்ஜஸ் 120. இப்போ பேங்க் சார்ஜஸ் அதே மாதிரி தான். பாஸ்புக்கில் ஓடி இன்க்ரீஸ் ஆகும் என்ட்ரி போட்டால், கேஷ் புக்கில் என்ட்ரி இல்லை, அப்போ அதை ரிவர்ஸ் பண்ணிடணும். மைனஸ் 120. ஓகேயா, அடுத்தது செக் இஷ்யூ பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட். ஓகே, செக் இஷ்யூ பண்ணான்னா பாஸ்புக்கு அது தெரியாது. கரெக்ட், பாஸ்புக்கு அது தெரியாது. அப்போ செக் இஷ்யூட் நாட் இன் பாஸ்புக். ஓகே, ஸோ பாஸ்புக்கில் ஓடி எதுவுமே ஆகலை. ஓகேயா, கேஷ் புக்கில் ஓடி என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்ட். இப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது நம்மளும் அதை ஆட் பண்ணிடணும், இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஓடி வில் ஃபர்தர் போகும். கரெக்ட், அந்த செக் வந்ததுன்னா, அந்த செக் பேங்க்குக்கு வந்ததுன்னா. ஸோ ப்ளஸ் 4,600. ஓகேயா, அதுக்கப்புறம் செக்ஸ் பெய்ட் இன்டு பேங்க் நாட் கலெக்டட். அதே மாதிரி செக் பெய்ட் ஆர் டெபாசிட்டட் போட்டுருங்க. டெபாசிட்டட் நாட் இன் பாஸ்புக். ஸோ அப்போ பாஸ்புக்கில் நோ என்ட்ரி. ஓகே, கேஷ் புக்கில் ஓடி என்ன இருக்கும்? செக் டெபாசிட் பண்ணால் ரெடியூஸ் ஆகும். கரெக்ட். ஆனால் கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஓடி இஸ் ஏ குட் என்ட்ரி, சாரி டெபாசிட் இஸ் ஏ குட் என்ட்ரி, குறைஞ்சிடும். அப்போ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது நம்மளும் இங்கே ரெடியூஸ் பண்ணிடணும். பிகாஸ் திஸ் பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட் இஸ் பிஃபோர் த செக் டெபாசிட். செக் வந்து என்ன ஆகும்? ஓவர் டிராஃப்ட் குறைஞ்சிடும். ஓகே, ஸோ 8680. ஸோ மைனஸ் 80. ஓகேயா, லாஸ்ட் என்ட்ரி ஒன்று, சாரி 2 என்ட்ரிஸ் இருக்குது, ஒரு என்ட்ரி தான். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வாஸ் டிஸ்ஆனர்ட். ஓகேயா, டிஸ்ஆனர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ பில்ஸ் dishonored, நம்ம we have to assume not in cash book. ஓகே, ஸோ பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த செக்கு வரும்னு நினச்சிட்டு ரெடியூஸ் ஆகிருந்துருக்கும். இப்போ ஓவர் டிராஃப்ட் ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஷ் புக்கில் என்ட்ரி வரல. ஓகே, அப்போ இதை நம்ம இங்கே ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்? 2000. டிஸ்ஆனர் ஆச்சுன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் we have to repay the amount back to the bank. ஏன்னா நம்ம பேங்க்லேருந்து பணம் வாங்கிட்டோம் டிஸ்ஆனர் முதல்ல. ஓகேயா, ஸோ இப்போ ஒரே ஒரு இது ப்ளஸ் தான். ஸோ 4600. ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா 27 31 32 360. ஓகேயா, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 11,280 வருது. ஓகே, அப்போ 32,360 மைனஸ் 11,280 is equal to balance as per
கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட். ஓகே, சரி. இப்போ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் 21080 2180 இல்லையா? சரி, இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா இதில்? சரி, இப்போ நீங்கள் ரிவர்ஸில் போகலாம். இப்போ நம்ம கேஷ் புக் டு பாஸ்புக் போகலாம். ஓகே, நவ் தட் வி நோ த ஆன்சர். இப்போ இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். செக் இஷ்யூ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா செக் இஷ்யூ இஸ் ஏ கமிட்மெண்ட், அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்டை எஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை சொல்லலாம், சார் நான் ரெக்கன்சிலேஷன் போட்டேன், இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் நம்ம கொடுத்தே உங்கள் பேங்க்குக்கு. ஓகே, அப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா என்ன ஆகும்? ஓடி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். ஏன்னா உங்கள் ஓடி 21080 இருக்குது, இந்த இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா ஆட் ஆகும். அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி பேங்க் சார்ஜஸ் அதே மாதிரி என்ட்ரி போடலாம். இப்போ ப்ளஸ் போடலாம். ஓகே, செக் டெபாசிட் பண்ணியிருக்கு, அதை நம்ம கை வைக்க முடியாது. ஏன்னா டெபாசிட் பண்ணி அது என்னாச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பில்ஸ் டிஸார்டர் இருக்குல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அது வந்து இது செக் டெபாசிட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது பாஸ் ஆகும்னு நினச்சி போட்டிங்க, அது பாஸ் ஆகலை. அப்போ நம்ம ஓடி இன்க்ரீஸ் ஆகிடும். பிகாஸ் நம்ம திரும்ப பேங்க்குக்கு கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ 3 ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிங்கன்னா ஓகே, இந்த 3த்தையும் எழுதிக்கோங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி, ஓகே, அதே மாதிரி பேங்க் சார்ஜஸ், ஓகே, அதே மாதிரி பில்ஸ் டிஸார்டர். ஓகே, 3 அமௌண்ட் எழுதிடுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி இஸ் 480, 120. ஓகே, இது 11,280 ஆட் பண்ணிங்கன்னா 600 வரும். ஸோ 11,000 ஒரு நிமிஷம் ஆட் பண்ணி சொல்கிறேன். சாரி, இந்த பில்ஸ் டிஸார்டர் 2,000 ருபீஸ் டெபாசிட் 11,680 சொல்லிட்டு. ஓகே, ஓகே, 2,000. ஸோ 2,600. ஓகே, ஸோ அட்ஜஸ்டட் கேஷ் பேலன்ஸ் equal to 23,680. ஓகே, ஸோ இதுதான் அட்ஜஸ்டட் கேஷ் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட். ஓகேயா? இதுதான் ஃபுல் சம். இதோட கொஞ்சம் ரிவ்யூஸ் பண்ணுறேன். யூ கேன் see the full sum. ஓகே, இப்போ ஓகே, இது இஸ் த ஃபுல் சம். நீங்கள் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.